ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யாமினிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் கறி. இது வந்து மொகலாய் சிக்கன் கறி. இது வந்து ஈஸி தான். 6ல இருந்து 7 பேருக்கு தேவையான அளவு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள், சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரை மணி நேரம் ஊறட்டும். சிக்கன் ஊறிட்டு இருக்கும் போது நம்ம வந்து மசாலாலாம் ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கேன். அதுல எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. வெங்காயம் வந்து பொடி பொடியா நறுக்கி மிக்ஸி ஜார்ல வந்து லைட்டா அரைச்சிருக்கேன். வெங்காயம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல 5ல இருந்து 6 நிமிஷம் வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும். வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே லோ ஃப்ளேம்ல கேஸ் ஸ்டவ் மாத்திக்கிங்க, ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். இதை போட்டுட்டு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்ல நீங்க வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து இதுல போட்டுருவோம். போட்டு ஹை ஃப்ளேம்ல கேஸ் வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து வெள்ளை நிறமா மாறுற வரைக்கும் நீங்க வந்து அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. சிக்கன் பாருங்க வெள்ளை கலர்ல மாறிட்டு இருக்கு. ஃபுல்லா கலர் சேஞ்ச் ஆனோன்னு ஃபுல்லா கலர் மாறட்டும். திருப்பி விடுங்க. அப்பப்போ நடுவில் அடிப்பக்கத்தில் இருக்கிறது மேல் பக்கத்துலையும், மேல் பக்கத்தில் இருக்கிறது கீழ் பக்கத்துலையும் மாற்றி விடுங்க. பாருங்க சிக்கனோட கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்க்க ஆரம்பிப்போம். கேஸ் ஸ்டவ் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேம்ல மாற்றிக்கங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஜீரகத்தூள், இந்த 4 மசாலாவும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேம்ல 3ல இருந்து 4 நிமிஷம் விட்டுருங்க. அப்பப்போ நடுவில் கிளறி விடுங்க. அப்பதான் அந்த மசாலா வாசனை போகும். 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் சொல்லியிருந்தேன் இல்லையா, மசாலாலாம் போட்ட அப்புறம் நீங்க அதுல வதக்கும் போது அப்பப்போ திருப்பி விடுங்க. வதக்கும் போது வந்து உங்களுக்கு சிக்கன் வேக ஆரம்பிக்கும். அதுல மசாலாவும் நல்லா இறங்கும். இரும்பு வானல்ல சமைச்சிங்கன்னா டேஸ்ட் நிறைய நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. 4 நிமிஷம் முடிஞ்ச உடனே தக்காளி வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். அதோட பியூரி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல மாற்றிட்டு நீங்க வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து நீங்க விட்டுருங்க. அப்பப்போ நடுவில் கலர் விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதுல வந்து முந்திரி பேஸ்ட் ஊற்ற போறோம். தயிர், தண்ணி போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நம்ம மொத்தமா வந்து சிக்கன் ஊற வைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நான் வந்து தயிர் ஊத்திட்டேன். நீங்க வந்து திக்கா தயிரை நல்லா அடிச்சு கூட திக்கா கூட அப்படியே ஊத்திக்கலாம்.
தண்ணி ஊற்றத்துக்கு முன்னே ஆனால் கரைச்சிக்கங்க. நான் வந்து ஏற்கனவே செய்தி பழகுனால நான் டைரெக்டாக கரைச்சி விட்டுட்டேன். நீங்கள் தண்ணி ஊற்றத்துக்கு முன்னே தயிர் முந்திரி பேஸ்ட்டையும் நல்லா கிளறிட்டு அப்புறம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. விட்ட உடனே கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கேஸ் அதை கொதி வர வரைக்கும். கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் வந்து நான் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி கீறி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்ட உடனே கேஸ் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. மூடி போட்டு 20 நிமிஷம் வச்சுடுங்க. நீங்கள் குவான்டிட்டி வந்து கிலோ சிக்கன் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 15 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வைங்க. 20 நிமிஷம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து நீங்கள் நடுவில் ஒரு தடவை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி எடுத்து நல்லா கிளறி விடுங்க. திருப்பி மூடி விட்டுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்துருங்க. மூடி எடுத்துட்டு கேஸ் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி பவுடர் இதை போட்டு நல்லா கிளறிட்டு திருப்பி 2 நிமிஷம் கேஸ் ஸ்டவ்வில் இருக்கட்டும், கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கரம் மசாலா போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவிடும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு இதோட கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான நார்த் இந்தியன் கறி, முகலாய் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம 6 பேருக்கே தேவையான அளவு செஞ்சுக்கோ. ரொம்ப ஈஸி, சிம்பிளாக தான் இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.